நண்பர்களுக்கு காலை வணக்கம். அதாவது இந்தியன் ஆர்மியில் வந்து மிலிட்ரி போலீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதை பற்றின ஒரு சூப்பரான தகவல் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தகவல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மியில் பல செக்ஷன் இருக்குது, பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆர்மியில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ஃபோர்ஸ்லேயுமே தனித்தனியான ஒரு கம்ஃபர்டபுளுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு சிஆர்பி எடுத்திங்கன்னா, சிஆர்பிஎஃப் வந்து கோப்ரா இருக்குது, ஆர்ஏஎஃப் இருக்குது. இந்த மாதிரி பல செக்ஷன் இருக்குது. ஆர்மிலையும் ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது. இது நம்ம பல தெரிஞ்சிருக்கும், பல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மிலிட்ரி போலீஸ்னால் என்ன, அவங்களோட பணிகள் என்ன அப்படிங்கிறத நீ முழுசாக பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மியில் உள்ள மிலிட்ரி ஃபோர்ஸ், அதாவது மிலிட்ரி போலீஸ்னு சொல்லுவாங்க. இந்த மிலிட்ரி போலீஸ் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிலிட்ரியோட லொக்கேஷன், இடம், கேம்ப்பு, அதை பாதுகாக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க ஒரு மிலிட்ரி பாதுகாப்பு, அதாவது வளைய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, லேயர் பாதுகாப்பு இவங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது, மிலிட்ரியோட கேம்ப்பு, இடங்கள், வாகனங்கள், இந்த மாதிரி எல்லாரோட பொருட்களுக்கும் இடங்களுக்கும் இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மிலிட்ரி போலீஸோட வேலை இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல போர் நடக்குது. இந்த போர் நடக்கும்போது பிணைய கைதியாக நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவங்களும் சரி, நம்மளை போர் பண்ண வந்த எதிரியிலையும் சரி சிறைப்பிடிப்பாங்கள்ல, அந்த சிறைப்பிடிச்ச கைதிகளை பராமரிக்கிறது. அந்த சிறைப்பிடிச்ச கைதிகளை பராமரித்து வச்சுக்கிறது தான் இவங்களோட வேலை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எல்லா சட்டம் மற்றும் ஒழுங்கு, அதாவது அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பாடு இருக்குல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தனித்தனி ரூல்ஸ் அண்ட் கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸுக்கு உள்ளே இவங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஹைட் ரொம்ப கம்மி, இது அக்னிவீர் தான், ஹைட் ரொம்ப கம்மி, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் மிலிட்ரி போலீஸை பொறுத்தவரை ஆர்மியிலேயே அவங்க தனியாக அவங்களோட யூனிஃபார்ம் தெரியும். அவங்களோட யூனிஃபார்ம் வந்து ஆர்மியில் இருந்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஒயிட் மிக்ஸ் ஆகி ரெட் கலர் கேப்பு, அந்த மாதிரி தனி யூனிஃபார்மு, அதான் மிலிட்ரி போலீஸ்னு சொல்லுவாங்க. வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள். மிலிட்ரி போலீஸ் கிடைச்சிதுன்னா நல்ல ஜாப்பு, ரொம்ப ரிஸ்க்கான வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மிலிட்ரி போலீஸ் பற்றியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க. சம்பளம் அக்னிவீர் சேம் தான். 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் சிஏபிஎஃப்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேட் போலீஸ்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கோட்டா கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து வந்து உங்களுக்கு 10th +2 தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. 10th +2 இதில் வந்து ஒரு 45லேருந்து 48% நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா போதும். இந்த விஷயத்தில் நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 10th முடிச்சிருக்கீங்க, இல்லை +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த வேக்கன்சி இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிலிட்ரி போலீஸையும் ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள். சூப்பரான வேலை. கேம்ப் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி வேலை மட்டும்தான். அப்புறம் டேங்கர், பீரங்கி சொல்லுவாங்களே டேங்கர், அதை மெயின்டைன் பண்ணுறதும் இவங்க தான், அதை கண்காணிக்கிறதும் இவங்களோட வேலை தான். அதனால் மிலிட்ரி போலீஸை பொறுத்தளவில் பெஸ்ட்டான ஜாப்பு. இந்த டைம் வேக்கன்சி வந்தோன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.